அது அது ஒரு பக்கம். இதை பொறுத்தளவுல வந்து இங்க விஜய் மட்டும்தான் மெயின். விஜய்ங்கிற ஒரு விஜயை பொறுத்த மட்டும்தான், விஜயோட ஃபேஸ் வேல்யூ மட்டும்தான், விஜய்க்கு மட்டும்தான் ஃபேஸ் வேல்யூ. வேற யாருக்குமே நீங்க சொல்ற கூட்டணி கட்சிகளோ தலைவர்களோ 30 வருஷம் அரசியல் இருந்தா யாருக்குமே ஃபேஸ் வேல்யூ கிடையாது. இப்போ நீங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த பகுதியில் போய் நீங்க பிரச்சாரம் பண்றீங்க, அந்த மக்கள் வந்து 50 வருட கனவு எனக்கு தெரிஞ்சு 50-60 வருஷம் பாத்தீங்கன்னா நீங்க அவங்களோட ஓட்டை மட்டும் தான் வாங்கியிருக்கிறீங்க. திமுகவா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் அவங்களோட ஓட்டை வாங்கியிருக்கிறீங்க, சுரண்டி இருக்கிறீங்க, எதுவுமே செய்யவே இல்லை. அப்போ செய்யவே எதை சும்மா ஒரு கடமைக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு நீங்க 100 தடவை சொல்லி காமிப்பீங்க. நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசுல இருந்து வந்த ஃபண்டை நீங்க திருப்பி அனுப்புறீங்க. அந்த மக்களுக்காக அனுப்பப்பட்ட ஃபண்டை நீங்க ஏதாவது ஒழுங்கா செஞ்சிருக்கீங்கன்னா செய்யல. இதுதான் வந்து அந்த சொல்றது ஒரு அகம்பாவன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பாசிசம் இவங்க தான் சொல்லுவாங்க. இவங்களுக்கு அந்த எண்ணம். ஸ்டாலினை தவிர இந்த உலகத்தில் தலைவரே கிடையாது. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த தகுதியான யாருன்னா உதயநிதிக்கு அப்புறம் தகுதியான யாருன்னா இன்பநிதிக்கு அப்புறம் தகுதியான அவருக்கு யாரும் பிறக்க போற குழந்தை. இது வந்து இவங்களோட மைண்ட் செட். அதை வந்து அவங்க மாத்திக்க இன்னைக்குமே தயாரா இல்லை. அதுல யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் அந்த பிரச்சனை. அவங்க அதாவது இவர் ஸ்ரீதர் வேம்பு நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் வந்து பிஜேபி ஸ்டாண்ட் நிறைய இடங்கள் எடுத்திருக்காரு. உண்மையா சொல்ல போனா பிஜேபி சப்போர்ட்டர் தான், ஒரு ஆதரவாளர் தான். மக்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்க என்னன்னா நீங்க மத்தவங்க எல்லாம் விடுங்க, மக்கள் வந்து ஒருத்தர் ரோடே போடாம காசு வாங்கியிருக்கிறாங்க, ஒரு இந்த திருடனை கண்டுபிடிக்கணுங்கிறதா முக்கியம். ஏன்னா உங்களுக்கு 3 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிற ஒரு என்ன சொல்ற மறுபடியும் நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும், ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் வரும்போது ஏப்ரல் மாசம் போலீஸோட பாதுகாப்போட ரோடு போடுறீங்க. இதை நான் என்ன சொல்றேன்னா, இந்த கன்விக்ஷன் ரேட் ஆகுது ஆகல, அது வந்து கன்விக்ஷன் ரேட் ஆகுது அப்படின்னா தாவேக்காக ஒரு பிளஸ் பாயிண்ட். நீங்க வந்து வந்தாங்க, கேஸ் ஃபைல் பண்ணாங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க, இவங்களை வந்து உள்ள தூக்கி வச்சுட்டாங்கன்னா அப்ப தாவேக்காக ஆதரவு. அதெல்லாம் விட்டுருங்க, மக்கள் தெரிஞ்சுக்கணும். தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் மீண்டும் இணைந்திருக்கிறார் அரசியல் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். இப்போ திமுகவும் தாவேக்காவும் கூட்டணி கட்சிகள் வந்து மோதிட்டு இருக்காங்க. அரசியல் தரம் உண்மையாலுமே தமிழகத்தில் ஆர்எஸ் அவங்க சொன்ன மாதிரி தாழ்ந்து போகுதுங்களா? இல்லை, இப்போ திமுகவுக்கு வந்து இதை ஜீரணிக்க முடியல. இப்படி ஒரு கவர்மெண்ட் வந்துருச்சு அப்படிங்கிற திமுகவிலும் ஜீரணிக்க முடியல, அதிமுகவிலும் ஜீரணிக்க முடியல. ஏன்னா இவங்க 2 பேரோட என்னன்னா வந்து எழுதப்படாத சட்டம், அதாவது மறைமுகமா ஒன்று நான் வரணும் இல்லைன்னா நீ வரணும், அதுதான் வந்து இவங்களுக்கு எண்ணம். இவங்க 2 பேருமே இல்லாமல் புதுசாக ஒருத்தர் வந்தது வந்து ஏடிஎம்கேலும் ஜீரணிக்க முடியல, திமுகவால் கொஞ்சம் கூட ஜீரணிக்க முடியல. ஸோ அதோட விளைவுகள் தான் இவங்களை வந்து பேச விடுறது. ஸோ என்ன சொல்ற, எப்படியாவது இதை வந்து தடுத்துடலாமா கெடுத்துடலாமாங்கிறதுக்கான ஜென்ரலாகவே திமுக அந்த வேலையை பார்க்கும். அது ஏடிஎம்கே இருந்தால் கொஞ்சம் டீசெண்டாக பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த 5 வருஷம் அவங்க தான் வரப்போறாங்கிற மாதிரி என்ன இருக்கும். இப்போ தாவேக்கான்னு சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தன் இன்னும் உள்ள வந்தது வந்து அவங்களால அதை ஜீரணிக்கவே முடியல. ஸோ அதோட விளைவுகள் தான் இவங்க ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிக்கிறது. இப்போ அந்த கூட்டணி கட்சிகள்லாம் தாவேக்காக்கு போயிட்டாங்க. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் விசிகாவும் மட்டும் இன்னும் நிலைப்பாடு அறிவிக்கல. இது எல்லாரும் போயிட்டாங்க. நாங்கள் அபிஷியலாக தாவேக்கா கூட்டணியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எல்லா கட்சிகளுக்கும் தனித்தனி சின்னங்கள் இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் வந்து விசிலுக்கு உங்க அப்பா அம்மா வந்து ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க கிட்ட சொன்னாங்க. இப்போ அந்த குழந்தைங்க தான் வந்து ஒரு அட்வான்டேஜா இருக்காங்க. இப்போ நிறைய சின்னங்கள் வருது, கை சின்னமா இருக்கட்டும், பானை சின்னமாக இருக்கட்டும். இந்த சின்னம்லாம் வரும் வந்து அது தாவேக்காவினரால சேர்க்க முடியுமா? இல்ல, உங்களுக்கு வந்து மெயின் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம் 2024 தேர்தலில் தீப்பெட்டி சின்னத்துல மதிமுக போட்டி போட்டாங்க. அப்போ வந்து திமுகவினர்லாம் வந்து இந்த சின்னத்தை பிடிச்சிட்டே போட்டு இதுதான் எங்களுக்கு போடணும்னா இதுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு சேர்த்தாங்க. அவங்க கேம்பெயின் பண்ணி கஷ்டப்பட்டாங்கன்னு அது ஒரு பக்கம். இதை பொறுத்தளவுல வந்து இங்க விஜய் மட்டும்தான் மெயின். விஜய்ங்கிற ஒரு விஜயை பொறுத்த மட்டும்தான், விஜயோட ஃபேஸ் வேல்யூ மட்டும்தான், விஜய்க்கு மட்டும்தான் ஃபேஸ் வேல்யூ. வேற யாருக்குமே நீங்க சொல்ற கூட்டணி கட்சிகளோ தலைவர்களோ 30 வருஷம் அரசியல் இருந்தா யாருக்குமே ஃபேஸ் வேல்யூ கிடையாது. அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூ நீங்க எங்க கொண்டே வச்சாலும் அது இவங்க நல்லா கொண்டு வர வரை. இதுக்கு முன்னாடி வந்து அன்ப்ரூவன் பார்ட்டி, இப்போ ப்ரூவன் பார்ட்டி. இப்போ இவங்க எப்படி ஒர்க் பண்றாங்கிறத பொறுத்து அந்த ஃபேஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குதா டிக்ரீஸ் ஆகிக்கிறதா முக்கியம். அதில் நீங்கள் வந்து கை சின்ன எந்த சின்னத்தை கொண்டே வச்சாலும் சரி, நான் சொல்கிறேன் யாருக்குமே ஃபேஸ் வேல்யூ கிடையாது. அது அவங்களுக்கும் தெரியும், அத்தனை கட்சிக்காரங்களுக்கும் தெரியும். ஏன்னா நீங்கள் 40 வருஷம் 50 வருஷத்துக்கு கம்யூனிஸ்ட் வந்து ஒன்றுமே பெருசாலாம் ஒன்றும் சாதிக்கவே இல்லை. 5 வருஷம் நீங்கள் திமுக இருந்தீங்க, திமுக 5 வருஷம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வாய் திறக்கவே இல்லை. இப்போ இது மக்கள் யோசிக்க மாட்டாங்களா சார்? நான் விசிலுக்கு போட்டேன், 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வராரு, மக்களுக்கு நேர்மையாக இருக்கணும்னு சொல்லி வராரு, அவருடைய ஆக்ஷன்ஸ்லாம் அந்த மாதிரி அவருடைய நல்லா ப்ராக்டிஸிங்க இல்லை அவரை நேர்மையாக இருக்கணும் வந்தாரோ ஏதோ ஒன்று மக்களுக்கு நேர்மையாக வெளிப்பட்டாரு, ஏதோ ஒரு நடிப்போ ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு. இப்போ மக்கள் வந்து போயிட்டு இந்த பானை சின்னத்துக்கோ ஏணி சின்னத்துக்கோ இதெல்லாம் ஓட்டு போட வந்து திமுக கூட்டணிக்கு போடுறதுக்காக நம்ம இவங்களுக்கு தானே போட்டோம், இப்போ தாவேக்காக போடுறதுக்காக இவங்களுக்கு போடணுமா அப்படின்ற யோசிக்க மாட்டாங்களா? சொல்றேன், இப்ப இவங்க வந்து இந்த சைடு இந்த கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பானை சின்னமா வந்து யாரா பார்ப்பாங்கன்னா விஜயா தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, இவங்க எங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா நீங்க அவங்க யாருமே செய்யாத ஒரு சில விஷயங்கள் செஞ்சிருக்காங்க, மினிஸ்ட்ரியில் இடம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் திராவிட வரலாறுல யாருமே செய்யவே இல்லை, தமிழ்நாடு வரலாறுல யாருமே செய்யவே இல்லை. அரசியல்வாதிகளுக்கு அது ஒரு பெரிய
ப்ளஸ் பாயிண்டா இருக்கும். மக்களுக்கு அதுல என்ன பயன் சார்? இல்ல மக்கள் வந்து அந்த மக்கள், ஆனா இப்ப நீங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த பகுதியில் போய் நீங்க பிரச்சாரம் பண்றீங்க, அந்த மக்கள் வந்து 50 வருட கனவு எனக்கு தெரிஞ்சு 50-60 வருஷம் பாத்தீங்கன்னா நீங்க அவங்களோட ஓட்டை மட்டும் தான் வாங்கியிருக்கிறீங்க. திமுகவா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் அவங்களோட ஓட்டை வாங்கியிருக்கிறீங்க, சுரண்டி இருக்கிறீங்க, எதுவுமே செய்யவே இல்லை. அப்போ செய்யவே என்ன, சும்மா ஒரு கடமைக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு நீங்க 100 தடவை சொல்லி காமிப்பீங்க. நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசுல இருந்து வந்த ஃபண்டை நீங்க திருப்பி அனுப்புறீங்க. அந்த மக்களுக்காக அனுப்பப்பட்ட ஃபண்டை நீங்க ஏதாவது ஒழுங்கா செஞ்சிருக்கீங்கன்னா செய்யல, அப்படின்னா அந்த ஃபண்டை கொண்டு நீங்க எங்கேயோ மடைமாற்றி நீங்க திமுக திட்டத்துக்கு வேற ஏதாவது ஒரு இதில் யூஸ் பண்ணிருக்கீங்க. இப்படித்தான் செஞ்சிருக்கீங்களே ஒழிய அவங்களுக்கு நீங்க தனியாக எதுவுமே செஞ்சது. அப்போ அந்த ஒரு மினிஸ்ட்ரியில ஒருத்தர் இடம் கொடுக்குறாரு. இப்போ நீங்க எலெக்ஷன் நீங்க எப்படி போகும் அப்படின்னா, நான் மறுபடியும் அதான் சொல்றேன், விஜய் தான் ஃபேஸ் சொல்லிங்க. பானை சின்னமா இருந்தாலும் சரி, கை சின்னமா இருந்தாலும் சரி, அதெல்லாம் இல்லை. அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாருன்னு வைங்களேன், இவர் வந்து இது எங்களுடைய ஆதரவாளர்கள் எங்க கூட்டணியில் இருக்கிறாங்கன்னா அந்த ஃபேஸ் வழி தான் வந்து எடுபடும். அதை எப்படி எடுபடும்னா, இப்போ நீங்க 40 நாள் தான் ஆயிருக்குது, இவங்க செய்யறாங்கிறத பொறுத்து தான். நிறைய நல்லது செய்யறாங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து இதுவரைக்கும் செய்யாத வந்து அந்த மினிஸ்ட்ரியில் இடம் கொடுத்ததா இருக்கட்டும், இது மாதிரி ஒரு சில விஷயங்கள். இப்போ நீங்க ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் கூட நேற்று கூட சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி என்னோட ஸ்கூலுக்கு வந்து 10 பைசா செலவு இல்லாம வாங்கியிருக்கிறோம் அப்படி சொல்றப்ப, இதெல்லாம் வந்து ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஜேபி ஒரு ஆதரவாளர் மாதிரி தான், வந்து கரெக்டா பேசக்கூடியவர் தான். அப்போ உண்மையா நடக்கிற விஷயங்களை அவங்க ஒத்துக்கிறாங்க, அது நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ என்ன சொல்றாரு, அப்ப இது மாதிரி நல்லது நடக்கும்போது அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகத்தான் செய்யும். ஸ்கூலுக்கு வந்து என்ஓசி கொடுத்ததுல என்ன சொல்றாங்க அரசியல் அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 25 லட்ச ரூபா வந்து கவர்மெண்ட்டுக்கு லஞ்சமா கொடுக்குறாங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட தான் அந்த 25 லட்ச ரூபா வந்து ஒருத்தட்டையும் சொல்லிட்டு வாங்கி கொடுப்பாங்க. இப்போ எத்தனை ஸ்கூல்ல ஃபீஸ் கம்மி பண்ணிருக்காங்க? இது கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து கவர்மெண்ட் நீங்க வந்து லஞ்சம் கொடுக்காம ஆர்டர் வாங்கிட்டீங்க. இப்ப நீங்க இந்த ஃபீஸ் வேலையெல்லாம் குறைச்சிருக்கீங்களா, அந்த குழந்தைகள் மேல நீங்க கவர்மெண்ட் சொன்ன ஃபீஸ் தான் வாங்குறீங்களா, அது கேள்விக்குறி. அதை இவங்க கட்டுப்படுத்தணும். ஒரு சைடு கிளியர் ஆயிருச்சு, கவர்மெண்ட்டுக்கு நீங்க காசு கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறது வந்து இப்ப ஆல்மோஸ்ட் அது கிளியர் ஆயிருச்சு, அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இன்னொரு பக்கம் அதை வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ் நீங்க வந்து அந்த ஒரு 10,000 ரூபாய் தான் ஸ்கூலுக்கு நீங்க ஃபீஸ் வாங்கணும், அந்த 10,000 ரூபாய் தான் வாங்குறீங்களா, அந்த இடத்துல நீங்க இன்னும் வந்து கவர்மெண்ட் வந்து நீங்க ஒரு கண்கொத்தி பாம்பா செயல்பட்டா மட்டும்தான் அந்த சாதாரண மக்கள் போய் சென்றடையும். இப்ப இதுல யாருக்கு லாபம் பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல் ஓனருக்கு தான் லாபம். ஆனா என்ன சாதாரண மக்களுக்கு அந்த லாபம் என்ன சொல்ல, அந்த பலன் போய் சேர்ந்துருந்தா இன்னும் சேரல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்கூல்லயுமே வந்து ஃபீஸை குறைச்ச மாதிரியும் தெரியல, நாங்க வந்து நீங்க கவர்மெண்ட் சொன்ன ஃபீஸ் தான் வாங்குறான்னு எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்கூல்ல செஞ்சதே இல்லை. இது யாருக்கு லாபம்னா அந்த பிரைவேட் ஸ்கூல் ஓனர்ஸ்க்கு இப்போதைக்கு லாபம், அவ்வளவுதான். அது வந்து கீழே வரைக்கும் போய் சேரணும்னா இந்த கவர்மெண்ட் அவங்களே நேரடியாக கண்காணிச்சு நீங்க இவ்வளவு ஃபீஸ் தான் கட்டினா போதும், இல்லையா அந்த ஃபீஸை வந்து நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டுங்க, நீங்க மந்த்லி, ஏன்னா இந்த கவர்மெண்ட் நேர்மையா இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க, அப்ப அந்த ஃபீஸ் நீங்க நேரடியாவே அந்த கவர்மெண்ட் கட்டுங்க, கவர்மெண்ட் கட்டினாங்க கவர்மெண்ட் இருந்து அந்த பிரைவேட் ஸ்கூலுக்கு நீங்க பிரிச்சு கொடுங்க. அதை மாதிரி நீங்க பிரிச்சு கொடுத்துட்டு போனீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. பட் அப்படி இல்ல, நாங்க நேரடியா இப்ப எல்லாமே வந்து நேரடியாக எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் வாங்கிட்டு இருக்காங்க, அப்படி நீங்க வாங்கும்போது இதை செஞ்சாங்களா இல்லையாங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். சரி, இப்போ பட்டியலின மக்களுக்கு ஒரு அமைச்சரவை கொடுத்தாங்க, அவங்களோட 60 வருஷ கனவுன்னு சொன்னீங்க. அப்ப இவங்க தாவேக்க கொடுக்கறதுக்கு முன்னாடி எலுமுருகனுக்கு பட்டியலின மக்களே ரொம்பவே பின்தங்கிய சமூகம், அருந்ததிய சமூகம், அதுல இருந்து ஒருத்தங்களுக்கு மத்திய இணையமைச்சர் பதவி கொடுத்தாங்க. 75 அமைச்சரவை இருக்கு, அதுல 18 பட்டியலின சேர்ந்தவங்களுக்கு அமைச்சரவை கொடுத்திருக்காங்க. அது ஏன் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியல, பிஜேபி சொக்கம் ஏன் போல? இல்ல இங்க வந்து ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா பிஜேபி அப்படிங்கிறது ஒரு மதவாத சக்திங்கிற மாதிரியே வந்து அந்த மதவாத சக்தியா இல்லையாங்கிறதுலாம் அது வந்து செகண்டரி. நீங்க வந்து கருணாநிதி அவர்களை வந்து ஏற்றுக்கொண்டாரு, வந்து நீங்க வந்து ஒரு RSS அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு சமூக சேவை அமைப்பு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு. ஆனால் அது என்ன கீழே இதை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், கீழே வரைக்கும் போய் சேர்ந்ததா அப்படின்னா இல்ல, மக்கள் இடத்துல கொண்டு போய் சேரலையா, கொண்டு போய் இதுவரைக்கும் சேரல, கொண்டு போய் சேர்க்கவில்லை அப்படின்னு தான் சொல்ல. நீங்க அதுக்கு அடுத்து வந்து நீங்க தலைவர்களாக இருக்கட்டும், கீழே வரைக்கும் வந்து ஒரு சமூக சேவை அமைப்பு, அந்த அமைப்பு மேலே நீங்க ஒரு மத சாயத்தை பூசணுங்கிற அவசியம் இல்லைங்கிறத கொண்டு போய் சேர்க்க தவறிவிட்டார்கள் அப்படிங்கிறத வந்து நான் சொல்றேன். நீங்க அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் MLAs இருக்கிறாங்க இந்தியா ஃபுல்லாவே. வந்து நீங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமான MLA இங்கே தான் இருக்கிறாங்க, MP இங்கே தான் இருக்கிறாங்க, மினிஸ்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கொடுத்திருந்தாலுமே அது கீழே வரைக்கும் இன்னும் போய் சேரல, தமிழ்நாட்டில் முக்கியமா போய் சேரல. ஏன்னா நீங்க வந்து கேரளாவில் 3 MLA வந்தாச்சு, MP வந்தாச்சு, மேயர் வந்தாச்சு. தமிழ்நாட்டை விட ரொம்ப டஃப்பானது வந்து கேரளா பாலிடிக்ஸ். அங்கேயே வந்து பிஜேபி வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டாங்க. ஆனா இங்க என்ன வர முடியலன்னா இதை வந்து கீழே கொண்டு போய் சேர்க்க தவறிவிட்டார்கள் அப்படிங்கிறதா வந்து என்னுடைய எண்ணம். நீங்க கொண்டு போய் சேர்த்திருந்தீங்கன்னா கட்டாயம் இது வந்து சீட்டா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஏன்னா நீங்க 96ல என்ன நிலைமையில் இருந்ததோ பிஜேபி அதே நிலைமையில இன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு ஒரே ஒரு தொகுதி, இன்னைக்கு ஒரே ஒரு தொகுதி. அப்ப 30 வருஷத்துல என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கும்? ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அது அதான் சொல்றேன், அது கீழே கொண்டு போய் சேர்க்க தவறி விட்டாங்க. மறுபடியும் நான் பதிவு பண்ணிக்க நான் விரும்புறேன். ஓகே, தலைவர் முகத்தை முன்னிறுத்தி இவர் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறதுல பின்தங்குறாங்களா? ஆமா ஆமா, நீங்க வந்து ஒரு தெளிவான அஜெண்டா, நீங்க வந்து எதுவா இருந்தாலும் நீங்க சென்ட்ரல் என்ன சொல்றது மத்திய பாஜக என்ன சொல்றாங்களோ அதைத்தான் இங்க இவங்க கேட்கறாங்க. ஏன்னா ஹைகமாண்ட் அதுதான், அது காங்கிரஸா இருக்கட்டும் பிஜேபி இருக்கட்டும், ஹைகமாண்ட் என்ன சொல்லுது அதான் கேட்கறாங்க. வெஸ்ட் பெங்காலையும் அதே தானே சார் பண்ணாங்க. இல்ல அதான் வெஸ்ட் பெங்கால்ல நீங்க யாரு, நீங்க சுவேந்து அதிகாரிங்கிறது டிஎம்சில இருந்து வெளியே வந்தவர்,
அங்க என்ன பிரச்சனைகள் நடக்குது, அந்த பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அந்த மக்களுக்கான என்ன பிரச்சனை, அப்ப அதற்கான தலைவர் யாருன்னு அவங்க அப்படிதான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இங்க எப்படி இருக்குன்னா, இங்க அதோட அமைப்பே வந்து வித்தியாசமா இருக்குது. ஸோ அவரு தான் சிஎம் கேண்டிடேட், சுவேந்து அதிகாரி தான் சிஎம் கேண்டிடேட்னு இல்ல முதல்ல அவங்க டிஃபைன் பண்ணிட்டாங்க. அவர் 2019 தான் வெளியே வந்தார். எனக்கு சுவேந்து அதிகாரி வந்து வெளியே வராரு. வெளியே வந்து அப்ப இவருக்கு சரியான கேண்டிடேட் இவர் தான், இது இவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆள், அதாவது மம்தா பானர்ஜிக்கான ஆப்போனன்ட் கேரக்டர் இவர் தான். எம்எல்ஏ கேண்டிடேட்டா தோக்கடிச்சாரு. இல்ல அதான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன்னா, நீ யார், உங்க இந்த எதிரிக்கு எதிரி யாரு, இல்ல இந்த கேண்டிடேட்டுக்கு ஆப்போனன்ட் சரியான ஆளுங்கிற அங்க சூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இங்க நீங்க சூஸ் பண்ணாம நீங்க என்ன பண்றீங்கன்னா, மறுபடியும் வந்து டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ யாரோ ஒருத்தரோட முதுகுல நீங்க ஏறி சவாரி பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. அப்ப நீங்க வந்து ஒரு அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து தனியா நிற்போம், நம்ம தனியா நம்மளோட பலத்தை இன்க்ரீஸ் பண்ணுவோங்கிறதுக்காக தான் அவர் அந்த ரிஸ்க் எடுக்கிறாரு. அப்ப அந்த ரிஸ்க் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நீங்க அந்த வாய்ப்புகள் கொடுத்திருந்தால், நீங்க வந்து ஒரு 3 வருஷம் ட்ரை பண்றாரு ஏன்னா நீங்க 30-40 வருஷம் இருந்த பிரச்சனையை 3 வருஷத்துல முடிக்க முடியுமான்னு முடியாது. இன்னொரு நீங்க டேர்ம் கொடுத்து, இல்ல இன்னொரு வாய்ப்பு கொடுத்து, நீங்க வந்து அந்த ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்காம மறுபடியும் நீங்க வந்து, அதாவது நீங்க ட்ரை பண்றீங்க, ஒரு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு உடனடியா இல்ல வேண்டாம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சரியாவது, எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க முழுசா முடிக்கவே இல்லை. ஒரு ரிசர்ச் ஸ்டார்ட் பண்றீங்க, முழுசா முடிக்காம ஒரு 50-60% வந்த உடனே வந்து இதுதான் ரிசல்ட் வரும், நீங்களாவே முடிவு பண்ணிட்டு வேண்டாம்ப்பா நான் மாதிரி பழைய மெத்தடுக்கே போயிடுறீங்கன்னா அதுதான் வந்து இந்த பிரச்சனை. நீங்க வந்து டிஎம்கேவோ ஏடிஎம்கே அவங்களோட முதுகுல நீங்க சவாரி. இப்போ காங்கிரஸ் இந்த கம்யூனிஸ்ட் அழிஞ்ச காரணம் என்ன, இங்க வந்து 30 வருஷம் பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த பக்கம் இல்ல இந்த பக்கம், இதுதான் அவங்களோட அழிஞ்சதுக்கான காரணம். அதே மாதிரிதான் இப்ப நீங்களும் இருக்கிறீங்க, பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணுமே இல்லையே. ஆனா இவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய தலைமையில, அதாவது பாஜகவின் தலைமையில வந்து ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கொண்டு வந்து நம்மளோட தலைமையில எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ணணும், அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடியறதுக்கு முன்னாடி நீங்க வெளியே வந்துட்டு எடுத்துட்டீங்க, அதுதான் தவறு. நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்சிருங்க, முடிச்சுட்டு நீங்க இன்னொரு 3 வருஷம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இல்ல செட் ஆகாது, நான் எக்ஸ்பெரிமெண்டே முடியலங்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க அவரை எடுத்துட்டு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அப்படிங்கிறக்க நீங்க எடுத்துட்டு இங்க உள்ள கள நிலவரம் என்னங்கிறதே தெரியாம நீங்க 4-5 தலைவர்கள் சொன்னதை மட்டும் கேட்டுட்டு நீங்க பண்ணனதுனால விளைவுதான் இப்ப வந்து பாஜக நிலைமையில இருக்குது. மறுபடியும் நீங்க அதே மாதிரி ஒரு டிஎம்கே ஏடிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு 30 வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். ஓகே சார். சார் இப்போ அடுத்து திமுக விசஸ் ஸ்ரீதர் வெம்பு அப்போ போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இப்போ 2026க்கு முன்னாடி வரைக்குமே ஏதோ ஒரு திமுகல வந்து ஏதோ ஆதரவாளர் இருப்பாங்க, அவங்களோட அக்கௌண்ட்ல டேக் இருக்காது. இப்போ வந்து ஸ்ரீதர் வெம்புவை டைரக்ட் அட்டாக் பண்றது, ஏதோ ஒரு தொழிலதிபர் அட்டாக் பண்றது, ஒரு நடிகர் அட்டாக் பண்றதுன்னு பண்ணுவாங்க. இப்போ இந்த ஜென்சி டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டிஎம்கே உடைய இன்ஃபுளுசஸ்லாம் வந்து ஜென்சி டிஎம்கே போட்டிருக்காங்க. அந்த ஜென்சி டிஎம்கே பயோல போட்டிருக்கக்கூடிய இன்ஃபுளுசஸ் என்ன பண்றாங்க, இப்போ ஸ்ரீதர் வெம்புக்கு டைரக்ட் அட்டாக் பண்றாங்க. என்ன ட்ரை பண்றாங்க சார் டிஎம்கே? இல்ல டிஎம்கே பொறுத்தல அவங்கள யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. நீ வந்து அவர் கேள்வி கேட்கல. இல்ல நீங்க வந்து திமுக பத்தி யாருமே பேசக்கூடாது, நீங்க உங்களுக்கு பேசுறதுக்கு ரைட்ஸே கிடையாதுங்கிற அதுதான் அவங்களுடைய மனநிலை. திமுகவோட மனநிலை என்னன்னா, எங்களை யாரும் எதுவும் கேட்கக்கூடாது, எங்களை யாரும் பேசக்கூடாது, நாங்க தான் தலைவர், எங்க தலைவர் தான் தலைவர், வேற யாருக்கும் ஒன்றும் தெரியாது. இதுதான் வந்து அந்த சொல்றது ஒரு அகம்பாவம் சொல்லுவாங்கல்ல, ஒரு பாசிசம் இவங்க தான் சொல்லுவாங்க. இவங்களுக்கு அந்த எண்ணம், ஸ்டாலினை தவிர இந்த உலகத்தில் தலைவரே கிடையாது. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த தகுதியான யாருன்னா உதயநிதிக்கு அப்புறம் தகுதியான யாருன்னா இன்பநிதிக்கு அப்புறம் தகுதியான அவருக்கு யாரும் பிறக்க போற குழந்தை. இது வந்து இவங்களோட மைண்ட் செட். அதை வந்து அவங்க மாத்திக்க என்னைக்குமே தயாரா இல்லை. அதுல யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் அந்த பிரச்சனை. அவங்க அதாவது இவர் ஸ்ரீதர் வெம்பு நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் வந்து பிஜேபி ஸ்டாண்ட் நிறைய இடங்கள் எடுத்திருக்காரு. உண்மையா சொல்ல போனா பிஜேபி சப்போர்ட்டர் தான், ஒரு ஆதரவாளர் தான். அவர் வந்து ஓப்பனா சொல்றாரு, அவருக்கு நடந்ததை சொல்றாரு. இப்ப என் ஸ்கூலுக்கு நான் வந்து இது மாதிரி வாங்கியிருக்கிறேன், எந்த இதுவுமே இல்லாம லாஸ்ட் இயர்ல நான் கஷ்டப்பட்ட இந்த நடந்த உண்மையை சொல்றாரு. அதை சொல்றதுக்கு ஒரு உரிமை இருக்குல்ல. அப்ப நீ என்ன சொல்ற, அப்ப இது வரைக்கும் அப்ப உனக்கு ஏன் எரியுது, உனக்கு ஏன் கஷ்டமா இருக்குன்னா நீ இதுவரை காசு வாங்கியிருக்கிற. நீ காசு வாங்காம இருந்திருந்தா உனக்கு இந்த கோவம் வராது. இல்ல நீங்க 5 வருஷம் காசு வாங்கிருக்கீங்க, திடீர்னு ஒருத்தர் வந்து காசு வாங்காம நல்லது செஞ்சு அதை ஒருத்தர் வெளியே சொன்ன உடனே உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. உனக்கு உண்மையா கோவம் வரக்கூடாது. இல்ல நீ வந்து கோவம் வருதுன்னா என்ன காரணம்னா நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. மடியில கனம் இருக்கிறதுனாலதான் வந்து உனக்கு வந்து கோவம் வருது. நீ திருடி இருக்கிற, நீ பொய் சொல்லி இருக்கிற, பித்தலாட்டம் பண்ணிருக்கிற. அங்க ஒரு அந்த என்ன சொல்ற அந்த டிஐபிஆர் நினைக்கிற அங்க வந்து ஒரு தனியா ரூம் போட்டு நீங்க வந்து கொள்ளையடிச்சிருக்கீங்க, காசு வாங்கியிருக்கீங்க. சோ இதெல்லாம் வந்து இல்ல அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ள முடியலங்கிறத விட இதெல்லாம் வெளியே வந்துருமோ, நம்ம செஞ்சதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வெளியே வந்துருமோங்கிற ஒரு பயம். ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்புன்னு ஒருத்தர் வந்து அதுல இருந்து கூட ஒருத்தர் பேசியிருக்கிறாங்க. 10 பைசா காசு வாங்காம பண்றாங்க. அவர் யாருன்னா ஒரு பிஜேபிக்காரர், வேற யாரும் கிடையாது. நீங்க அஸ்வத்தம்மன் கூட ஒரு சொல்லியிருந்தாரு, நாங்க தான் வந்து இந்த தாவேக கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து முதல்ல நாங்க ஒரு போராட்டம் பண்ணணும்னு சொன்ன போராட்டம் பண்ண. ஆனா அதே பிஜேபியில இருந்து தான் வந்து ஒருத்தர் வந்து 10 பைசா செலவு இல்லாம கல்வியாளர் என்ன சொல்ற எல்லா ஸ்கூலுக்குமே வந்து நாங்க இது என்ன சொல்ற என்ஓசி இதெல்லாமே நான் வாங்கியிருக்கிறேன்னு சொன்னாங்க. சோ இதை வந்து உண்மையா அவங்க வெளிப்படுத்துறாங்க. அது உரிமை எல்லாருக்குமே இருக்குது, நடந்ததுதானே சொல்றாங்க. அதுக்கு திமுக காரணம் கோவம் வருதுன்னா அவன் கொள்ளையடிச்சதே வெளியே வந்துருங்கிற ஒரு பயம் தான். சார் இப்போ ஸ்ரீதர் வெம்பு அவங்க கிட்ட போயிட்டு யாரும் இந்த கொஸ்டின் கேட்கல, ஒரு படத்துல ஒரு காமெடி வச்சு கேட்கறேன், இந்த கண்ணாடி திருப்பினா எப்படி ஆட்டோ ஓடும் அப்படின்றதுல பெட்ரோல் பங்க் மேல உட்காந்துட்டு நீ பழனிக்கே பால் கொடி எடுத்தாலும் ஆட்டோ ஓடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டெரக்டா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைய சொல்லி காமிப்பாங்க. அதே மாதிரி தானே ஸ்ரீதர் வெம்பு அவங்களும் ட்வீட் போட்டிருக்க மாதிரி.
இல்ல எனக்கு அது எப்படியும் புரியல. இல்ல இப்ப ஸ்ரீதர் அவங்க வந்து பேசணும் அப்படின்ற டக்குன்னு ஏதாவது அவசியமும் இல்ல. இப்ப டைரக்டா வந்து அதாவது அப்படின்னா டிஎம்கே அட்டாக் பண்ணி ஆகணும். அட்டாக் பண்ணி ஆகணும் இல்லை. மறுபடியும் நான் சொல்றேன், நேத்து கூட நான் ஒரு டிவி இன்டர்வியூல பேசும்போது நான் ஒரு ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன். ஜனவரி மாசம் கொடுத்த கம்ப்ளைண்ட், எந்த ஆக்ஷனுமே எடுக்கவே இல்லை. ஜனவரியில போறேன், பிப்ரவரியில போறேன், மார்ச்ல போறேன், ஆக்ஷனே எடுக்கவே இல்லை. நேத்து நான் ஸ்டேஷன் போறேன், அதே பிரச்சனைக்கு நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நேற்று நான் ஸ்டேஷன் போறேன். அதுக்கு முன்னாடி 3 மாசம் முன்னாடி எப்படி இருந்ததோ இதுக்கு அப்படி தலைகீழா இருக்குது. கூப்பிடுறாங்க, விசாரிக்கிறாங்க, என் கண்ணு முன்னாடியே உடனடி நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னா நான் திரும்ப திரும்ப கால் பண்றேன், எந்த ஒரு இதுவுமே. அதான் நான் சொன்னேன், there is a change. நான் என்ன சொல்றேன்னா, there is no law and order. இதுக்கு முன்னாடி வந்து there is no law and order. இங்க இப்போ என்ன சொல்றேன், there is a law and order. என்ன இது ஆம வேகத்துல இருக்குது, இன்னும் குதிரை வேகத்துக்கு வரணுங்கிறத நான் சொன்னேன். அப்போ ஒரு சேஞ்ச் உண்டாயிருக்கு, என் கண்ணு முன்னாடி தெரியுதுங்கிறத நான் சொல்றேன். சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? அவர் ஒரு ஸ்கூல் வச்சிருக்கிறாரு, அந்த ஸ்கூலுக்கு போன வருஷம் ஜஸ்ட் கம்பேர் பண்ண நான் சொல்றேன்ல, நான் 3 மாசத்துக்கு முன்னாடி நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் ஏப்ரலுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்த ஸ்டேஷன், அப்ப நேத்து நான் போகும்போது வித்தியாசமா இருக்கு. அந்த சேஞ்ச கண்ணு முன்னாடி தெரியுது. அதைத்தான் அவர் சொல்றாரு. ஆனா அது சொல்றதுக்கு உரிமை இருக்குங்கிறதா என்னோட எண்ணம். ஏன்னா இவருக்கு டிஎம்கே அட்டாக் பண்றதுனால ஒண்ணு இல்ல. இவர் வந்து டிஎம்கே இப்ப தமிழ்நாட்டில் ஒரு பெருசா பிசினஸ், அவருக்கு வந்து தமிழ்நாடு இந்த கவர்மெண்ட் நம்பி தான் பிசினஸ்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஆல் ஓவர் த வேர்ல்டு ஜோகோ கம்பெனிக்கு அதோட பிராண்ட் நேம் பத்தி நீங்க பேசுறா 10,000 கோடிக்கு அவங்க சொந்தக்காரங்க. அவங்க வந்து திமுக டெண்டர் எடுக்க போறதும் கிடையாது, திமுக டிபெண்ட் பண்ணி இல்ல, இவங்க போய் பர்மிஷன் வாங்க போறதும் கிடையாது. இன்னொன்னு சென்ட்ரல் லெவல்ல வந்து அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால இவங்களுக்கு, ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்ற மாதிரி டிஎம்கே எதிர்க்கணும், அவங்களால ஒன்னும் ஆதாயம் அடைஞ்சிருக்கணும், இல்லைன்னா பாதிப்படைஞ்சிருக்கணும். அவருக்கு எதுவுமே கிடையவே கிடையாது. அவருக்கு நடந்ததை தான் அவர் சொல்றாரு. இப்ப நான் எனக்கு நடந்ததை தான் சொல்றேன். there is a changeங்கிறது தெரியுது. அதை சொல்றதுல என்ன தப்பு? அதனால அது வந்து தப்புங்கிறது கிடையாது. அதான் நீங்க சொல்ற மாதிரி அவர் ஏதோ ஒரு பாதிப்படைஞ்சிருந்தாலும் ஒரு பலன் அடைஞ்சிருந்தாலும் நீங்க அப்ப வந்து நீங்க அவருக்கும் டிஎம்கேக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இவரு போய் ஒரு நாள் கூட எனக்கு நீங்க பர்மிஷன் கொடுங்க, எனக்கு கம்பெனி ஆரம்பிங்க அப்படிலாம் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுது. ஒரு பெரிய வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு கம்பெனி. நீங்க அந்த கம்பெனிக்கு வந்து டிஎம்கே காரன் எல்லாம் போய் பேசணுங்கிற அவசியமே கிடையாது. அவர் நடந்தது சொல்றாரு. அவர் வந்து பிஜேபி ஆதரவாக இருந்தாலும் கூட எனக்கு இப்படி நடந்திருக்குது, ஒரு சமூகத்துல ஒரு மாற்றம் வந்திருக்குது, நல்லதுங்கிறத அவர் எடுத்து சொல்ல. ஏன்னா பிஜேபி இருக்கிறவங்களும் அதை சொல்லியிருக்காங்க. அதான் சொன்னா தனியார் பள்ளியின் கூட்டமைப்பின் ஒருத்தர் பேசுறாருன்னா அவர் பிஜேபியில ஒரு போஸ்டிங் இருக்கு, எனக்கு அவர் பேரும் தெரியும், என்ன போஸ்டிங் இருக்கிறாருங்கிறது எனக்கு தெரியும். அவங்களும் ஆனா அவர் பேசும்போது தனியார் பள்ளியின் கூட்டமைப்பின் பேர்ல தான் அவர் பேசுறாரு. அந்த சேஞ்ச் நடந்ததை சொல்றாங்க. அதுல அது நல்லது நடந்தா நீங்க ஒத்துக்கிட வேண்டிய, நீங்க தப்பு எங்க நடந்தாலும் தப்பு தான். ஒரு நல்லது நடக்கணும், எங்க நடந்தாலும் சரிதான். அதை நம்ம ஏற்றுக்கொள்றதுல என்ன தப்பு இருக்குது? அது வந்து ஏற்றுக்கணுங்கிறதா என்ன? அதுல ஒரு குற்றம் வருது. நீங்க சொன்னீங்களா, இவங்க 10 பைசா வாங்காம யூனிவர்சிட்டி கொடுத்துட்டாங்க, ஆனா நீங்க குழந்தைகளை போய் சேர்ந்து அடைஞ்சுதா, சாதாரண பெற்றோர்களை போய் சேர்ந்தானா அது என்கிட்ட கேட்டா சேரல, கேள்விக்குறிதான். அதுல இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படிங்கறதா என்னோட எண்ணம். ஓகே சார். சார் இப்ப நேத்துக்கு ஏவா வேலு அவங்களுடைய வீட்டுல ரீட் பண்ணியிருந்தாங்க. 2021 அவர் பொதுப்பணித்துறை அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 கோடி ரூபாய்க்கு ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு ரோடு போடல அப்படின்னு சொல்லிட்டு 2021 அறப்போர் இயக்கம் கொடுத்த இப்போ ஒரு ரைடு ஒன்று பண்ணிருக்காங்க. இது என்ன ஹோம் டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் பண்றாங்க. இல்ல, அதாவது மார்ச் மாசம் காசு வாங்கிட்டு ஏப்ரல் மாசம் ரோடு போடுறாங்க. அதாவது என்ன சொல்றது, இல்லாத ரோடே இல்ல, காசை வாங்கியாச்சு. அதுல ஒரு சங்கர்னு ஒருத்தர் தான் வந்து எல்லா டெண்டருமே எடுக்கிறாரு. இப்போ 170 கோடிக்கு டெண்டர் கொடுத்துக்கிறாங்க, 110 கோடி ஒரே ஆளே எடுக்கிறாரு. இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் சார். இப்ப ஏவா வேலு அவங்க தான் தாவேக்கல போய் ஜாயின் பண்ண போறாங்க. ஒரு 1000 கோடி ரூபாய் திமுக யாருக்கா கொடுத்து அந்த பணம் திரும்பி வரதுனால தாவேக்கல போய் ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. அரசியல் இல்ல, அதெல்லாம் வந்து அப்படிலாம் போற மாதிரிலாம் நீங்க சிச்சுவேஷன்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அந்த இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ரூமர் தான். இப்போ என்னன்னா ஏடிஎம்கேல இருந்து மட்டுமே வந்து நிறைய ஆட்களுக்கு வந்து சேராதனால திமுக இருந்து வரப்போறாங்கன்னு சும்மா ஒரு ரூமர் தான். எனக்கு தெரிஞ்சவே அது ரூமர் தான். இப்போ இவங்க இல்லாத ரோட்டுக்கு வந்து இவங்க காசு வாங்கியிருக்காங்க, எவ்வளவு பெரிய திருடங்க. அதாவது திமுக மாதிரி கொள்ளையடிக்க யாருமே முடியாது. நீங்க இந்த விஞ்ஞான லெவல் ரீதியா திருடக்கூடிய யாருன்னா அது திமுக தான். விதவிதமா நீங்க ஒரு துறையை கொடுத்து ஊழல் பண்றதுன்னு ஒரு துறை ஒரு யூனிவர்சிட்டியில ஆரம்பிக்கலாம், அது இவங்ககிட்ட கேட்டா வந்து ஆரம்பிக்கலாம். அப்படி பண்ணிருக்கிறவங்க விஞ்ஞான ரீதியா ஊழல் பண்றாங்க நம்ம வச்சுப்போம், 100% அப்படியே பண்றாங்கன்னு வச்சுப்போம். அப்படி பண்றவங்க 2021 பண்ணிருக்கக்கூடிய ஊழலுக்கு இப்ப எப்படி டாக்குமெண்ட் வச்சிருப்பாங்க? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன இதே KN நேரு அவரோட பிரதர் கம்பெனில எல்லாம் நடந்தெல்லாம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்லயே வந்து இவங்க லஞ்சம் வாங்குறாங்க. அது ஆக்சுவலா 2011 இந்த 16 டயத்துல இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல ஒரு ஃபண்ட் ஒன்னு வாங்கிருக்காங்க 30 கோடி. நான் என்ன சொல்றேன்னா, இவங்களுக்கு என்ன அதுக்கு சார்பா ரைட் பண்ண போறப்ப அது எனக்கு புரியல. இல்ல, அந்த கண்டென்ட் நான் பாத்துட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்களுக்கு தைரியம், அடுத்து நம்ம தான் வர போறோம், நம்மள மாரி எதுவும் நீங்க தைரியமா வாட்ஸ்அப்ல திருடுறாங்க. எப்படி திருடுவாங்க? முன்ன பின்ன ஏதாவது எனக்கு தெரிஞ்சு திருடங்களா இருக்கட்டும், வந்து யாருமே தெரிய இல்லாத இடத்துல போய் திருடுறதா இருக்கட்டும், என்ன சொல்றது, அது ஒரு டைப்பா இருக்கும். இவங்களுக்கு தைரியமா திருடுவாங்க. அதாவது நம்மள மீறி என்ன நடந்துரும், நீங்க வாட்ஸ்அப்லயே வந்து இவனுக்கு நீ போஸ்டிங் போடு, இவனுக்கு நீ இவ்வளவு காசு வாங்க, நீ இவன்ட்ட இவ்வளவு வாங்கிக்கிறேன்னு அந்த கம்யூனிகேட் பண்ணி இவங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக் இந்த உலகத்துல வந்து தெரியாது. எனக்கு இந்த டேட்டாவை எப்படி வேணா எடுத்துடலாங்க தெரியாது. என்னன்னா தைரியம், நம்மள மீறி என்ன செஞ்சிட முடியும். அடுத்து என்ன கவர்மெண்ட் வரும்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட். இவங்களோட என்னவா இருந்ததுன்னா, ஒஸ்ட் கேஸ் நம்ம வரலன்னா அடுத்து யார் வருவாங்கன்னா ஏடிஎம்கே தான் வரும். ஏடிஎம்கே நம்ம மேல ஆக்ஷன் எடுக்க போறதில்லை. அதை எப்படி சொல்ல வரேன்னா,
2021-25 வரைக்கும் நீங்க எந்த ஏடிஎம்கே மேலேயாவது மினிஸ்டர் மேல ஏதாவது நடந்திருக்குதா? இவங்க ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் தவறு பண்ணாங்களோ எல்லா ஊழலையும் நாங்க கொண்டு வரோம் அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசினாங்க. எனக்கு தெரிஞ்சு 5 வருஷம் மேல ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணாங்க. இல்ல அதான் சொல்ல, சும்மா ஒரு பேருக்கு தான். நீங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் ஆச்சா, அதே மாதிரி இதுவும் பேருக்குலாம் அதான் சொல்ல, எஃப்ஐஆர் ஃபைல் ஆகல, சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகல, கன்விக்ஷன் ரேட் என்ன? எதுவுமே கிடையாது. வைத்திலிங்கம் வந்து உடனடியாக உத்தமராயிட்டாரு, செந்தில் பாலாஜி உத்தமராயிட்டாரு. இது ஏடிஎம்கே டிஎம்கே பொறுத்தல என்னன்னா சும்மா ஒரு வெளிப்பார்வைக்கு நாங்க மிரட்டுற மாதிரி மிரட்டுவோம், அடிக்கிற மாதிரி அடிப்போம், அவ்வளவுதான். எத்தனை பேர் நீங்க கன்விக்ஷன் ரேட் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏடிஎம்கே டிஎம்கே மாத்தி இவங்க கேஸ் போட்டதுல கன்விக்ஷன் ரேட் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 10% மேல இருக்கவே இருக்காது. இதுதான் இவங்க எதிர்பார்த்தது. நம்ம வரலன்னா அவங்க தானே வருவாங்க, நம்ம பேசிக்கலாம். பட் தாவேக்காவும் இதே மாதிரி சும்மா ஒரு பூச்சாண்டி காமிக்கிற மாதிரி ஒரு பேருக்கு நம்ம எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு இதுவும் கன்விக்ஷன் ரேட் ஆகல அப்படின்னா இதுவும் இன்னொரு திமுக இல்ல இதுவும் இன்னொரு அதிமுக தான். ஓகே, அதான் சார். அப்ப அது வந்து 2016 ஒரு லோன் வாங்குறாங்க. ஆமா, அந்த அதுக்கு ரைடு போகும்போது இவங்க மாட்டிக்கிறாங்க. இவங்க வேற ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மாட்டிக்குது. அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப 30 கோடி ரூபாய் வாங்கி 24 கோடி ரூபாய் கை மாட்டாங்க, அதுக்கு ரைடு வர போறாங்க. இவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, பிடிச்சாங்க. இது 2021 ஒரு 3 கோடி ரூபாய்க்கு நடந்த ஒரு இதுல இவர் எப்படி ஆதாரம் வச்சிருப்பாங்க, எப்படி நம்பினாங்க? இல்ல, உங்களுக்கு இந்த எவிடன்ஸ் பாத்தீங்கன்னா இது யார் கொண்டு வராங்கன்னா ஏற்கனவே வந்து அறப்போர் இயக்கம் தான் வெளியே கொண்டு வராங்க. அறப்போர் இயக்கம் அவங்க எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்து இந்த அதாவது ப்ராப்பர் எவிடன்ஸ். ஏன்னா நீங்க சும்மா எல்லாம் போய் ஒருத்தர் வந்து குறை சொல்லிட முடியாது. அதுவும் டிஎம்கேலாம் நீங்க அட்டாக் பண்ணணும்னா உங்க கையில எவிடன்ஸ் இல்லாம உங்களால வந்து பேசவே முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு தகுந்த ஆதாரங்கள் இவங்ககிட்ட இல்லாம அதை இவங்க வந்து டச் பண்ணிருக்க மாட்டாங்கிறத எண்ணம். நீங்க இவங்க இந்த வாரம் கூட அவங்க ஒரு இது சண்டே வந்து ஒரு இது ஆரம்பிக்க போறாங்க, ஒரு மூவ்மெண்ட்டோ இல்லை வந்து ஒரு மீட்டிங்கோ அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதில் நாங்கள் எப்படி அந்த எவிடன்ஸ் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், எப்படி நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறாங்கிறத அவங்க இந்த சண்டே ஓப்பன் மீட்டிங்கே எனக்கு தெரிஞ்சு இந்த சண்டே நினைக்கிறேன், டேட் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க கிட்ட ஒரு எவிடன்ஸ் இல்லாம இவங்க வந்து அதை டார்கெட் பண்ண முடியாது. ஸோ அதனால தேவையான எவிடன்ஸ் இவங்க கிட்ட இருக்குது. அவங்க கட்டாயம் அந்த எவிடன்ஸை கொடுத்து தான் ஃபைல் பண்றாங்க. ஏன்னா 21 பண்ணுனா இது வந்து 5 வருஷம் எதுவுமே நடக்கவே இல்லை. அடுத்து வேற ஏதாவது கவர்மெண்ட் வந்து எதிர்பார்த்தா இந்த கவர்மெண்ட் வந்ததை அவங்களும் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அந்த எவிடன்ஸ் ப்ராப்பரா இருக்கும் கட்டாயம். ஒரு ஏன்னா நீங்க மக்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்க என்னன்னா நீங்க மத்தவங்க எல்லாம் விடுங்க, மக்கள் வந்து ஒருத்தர் ரோடே போடாம காசு வாங்கியிருக்கிறானே ஒரு திருடன், இந்த திருடனை கண்டுபிடிக்கணுங்கிறதா முக்கியம். ஏன்னா உங்களுக்கு 3 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிற ஒரு என்ன சொல்ற மறுபடியும் நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் வரும்போது ஏப்ரல் மாசம் போலீஸோட பாதுகாப்போட ரோடு போடுறீங்க. இதை நான் என்ன சொல்றேன்னா இந்த கன்விக்ஷன் ரேட் ஆகுது ஆகல, அது வந்து நீ கன்விக்ஷன் ரேட் ஆகுது அப்படின்னா தாவேக்காக ஒரு பிளஸ் பாயிண்ட். நீங்க வந்து வந்தாங்க, கேஸ் ஃபைல் பண்ணாங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க, இவங்களை வந்து உள்ள தூக்கி வச்சுட்டாங்கன்னா அப்ப தாவேக்காக ஆதரவு. அதெல்லாம் விட்டுருங்க, மக்கள் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் இப்படிலாம் திருடுறாங்கிறத திமுக காரணம் எப்படிப்பட்ட திருடங்க அப்படிங்கறத மக்கள் தெரிஞ்சுக்கணும். போடாத ரோடுக்கு ஒருத்தனால வந்து காசு வாங்க முடியும்னு திமுக, அப்ப திமுக எப்பேற்பட்ட இயக்கம்? அது வந்து நீங்க விஞ்ஞான ரீதியா திருடுறன்னு சொல்றாங்களா, அதுதான் அந்த திமுக. அதை மக்கள் தெரிஞ்சுக்கணும். அது நான் மறுபடியும் சொல்றேன், நீ கன்விக்ஷன் ரேட் ஆகல அப்படின்னா அந்த தாவேக்கா மற்றும் ஒரு திமுகவோ ஒரு அதிமுகவோ தான் மாறும். ஆனா அது ஆகணும், பார்க்கலாம், அது போக போக தான் நமக்கு தெரிய வரும்.